வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கடந்த பல வாரங்களாக தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிக்கேனு, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு என்று இப்படி பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு அந்த நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையெல்லாம் அவருடைய நாமங்கள் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்தோம். கடந்த 4 வாரங்களாக எல் ஷடாய் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? எல் ஷடாய் என்றால் அவர் போதுமானவர் மட்டுமல்ல, அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவர் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்று சொன்னால் அவர் தேவைகளை மாத்திரம் சந்திக்கிறவர் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்று சொன்னால் அவர் நிரப்புகிற தேவன் மாத்திரமல்ல, நிரம்பி வழிய செய்கிற தேவன் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவராலே செய்து முடிக்க முடியும் என்பது மட்டும் எல் ஷடாய் கிடையாது. எல்லாவற்றையும் செய்வதற்கு யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் அவருக்கு தேவையே கிடையாது என்று அர்த்தம். யாருடைய உதவியுமே இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு அவராலே முடியும். ஏனென்று சொன்னால் அவர் செல்ஃப் சபிசியன்ட் காட், அதாவது அவர் தன்னிறை உடையவர், அதாவது அவருக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறது. அவரால் தனித்து ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். ஏனென்று சொன்னால் அவருக்குள்ளேயே எல்லாமே என்ன செய்திருக்கிறது, அடங்கி இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. எனவே அவர் God is God of more than enough. அவர் God is God of self-sufficient God. அவர் God is God of El Shaddai. ஆமென். அருமையானவர்களே கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, எல் ஷடாய் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், எல் ஷடாய் அதாவது எல் என்றால் அது தேவனை குறிக்கிறது. ஷடாய் ஷர்ட் என்று சொன்னால் அது மார்பகத்தை குறிக்கிறது, அதாவது மார்பகத்தின் தேவன் என்று அர்த்தம். எல் ஷடாய் என்று சொன்னால் மார்பகத்தின் தேவன் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் அநேக மார்பகங்களை உடைய தேவனாயிருக்கிறார். அதாவது நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராய் இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு தாயால் அந்த குழந்தையின் தேவைகளை மாத்திரமே சந்திக்க முடியும், அவ்வளவுதான். ஆனால் அந்த தாயினாலே உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா குழந்தைகளுடைய தேவைகளையும் அவளாலே சந்திக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த தாய் அந்த குழந்தையின் தேவையை மாத்திரமே என்ன செய்ய முடியும், சந்திக்க முடியும். அந்த குழந்தையினுடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவள் போதுமானவளாய் இருக்கிறாள். ஆனால் எல் ஷடாய் தேவனோ இந்த உலகத்தின் தேவைகளை எல்லாம் சந்திக்க போதுமானதற்கும் மிகவும் அதிகமானவராய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆமென். ஆகவே அவர் நாமம் எல் ஷடாய், அவர் நாமம் மார்பகத்தின் தேவன். அது மாத்திரமல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற இந்த நாமம், இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 7 இடங்களிலே வந்திருக்கிறது. இதை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது அந்த தேவையை அவர் எவ்விதமாய் சந்தித்தார் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம்.
அருமையானவர்களை கவனியுங்கள். ஒரு தேவை என்று வரும்போது கர்த்தர் அந்த தேவையை மாத்திரம் சந்தித்தாரா அல்லது தேவைக்கும் அதிகமாய் சந்தித்தாரா என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு தேவை என்று வரும் பொழுது தேவன் அந்த தேவையை நிரப்பினாரா அல்லது அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் இருக்கிற அளவுக்கு அவர் நிரம்பி வழியை செய்தாரா என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். சத்திய வேதம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் சத்திய வேதம் முழுவதையும் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட மனிதனோ அல்லது ஒரு கூட்ட ஜனங்களோ தேவை என்று வரும்போது அதை எவ்விதமாய் கர்த்தர் சந்தித்தார், அதை எவ்வாறு அவர் சந்தித்தார் என்பதை பாருங்கள். நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். அது ரொம்ப வியப்பாக இருக்கும். அருமையானவர்களை கவனியுங்கள். இன்றைக்கு பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்திலே சில காரியங்கள் தவறாக போதிக்கப்பட்டிருக்கிறது, தவறாக பாருங்க பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாருங்க தேவையை மாத்திரம் தான் சந்திப்பாரு, அளவா தான் சந்திப்பாரு, அளவுக்கு அதிகமாக என்ன செய்ய மாட்டாரு, சந்திக்க மாட்டாரு. கரெக்டாக உனக்கு எவ்வளவு தேவையோ அதை மாத்திரம் தான் கொடுப்பாரு, அதுக்கு மேலே சல்லி காசு என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டார் என்று பாருங்க கிறிஸ்தவ வட்டாரத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறது, பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறு. சத்தியவேதத்தை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்க அது அப்படியாக இருக்காது. எப்படியாக இருக்கும்? கர்த்தர் பாருங்க தேவையை சந்திக்கும் போது பாருங்க ஏதோ தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். எல்ஷடாய் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்? அவர் பாருங்க நிரம்பி வழியை செய்கிற தேவன் என்று அர்த்தம். ஓவர் ஃப்ளோயிங் காட், நிரம்பி வழியை செய்கிற தேவனாய் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க சத்தியவேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, யாருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி? அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய தகுதி, அவருடைய பாருங்க அந்த பொருளாதார நிலை, அதன் அடிப்படையிலே தேவன் செய்கிற நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நம்முடைய தேவைகளின் அடிப்படையிலே அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் அளவின்படி, நம்முடைய தேவையின் அளவின்படி அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கர்த்தர் செய்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இந்த வசனத்தை பாருங்க, சிலர் வாசித்து விட்டு சிலர் தவறாய் புரிந்து கொள்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள்? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன செய்வார், என்ன செய்வார், குறைவாக நிறைவாக்குவாரே தவிர அதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு, தர மாட்டாரு என்று பாருங்க அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இதை எடுத்தவாறு அவர்கள் போதிக்கிறார்கள். அருமையானவர்களை கவனிங்கள், இது சரி கிடையாது. இங்க குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எங்க இருந்து குறைவுகளை சந்திப்பார், எங்க இருந்து குறைவுகளை நிறைவாக்குவார்? தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி. யாருடைய மகிமையின் ஐஸ்வர்யம்? நம்முடைய தேவையின் அடிப்படையில் அல்ல, அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் அளவின்படி நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் பொழுது நம்முடைய தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படாது, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் ஏராளம் என்ன செய்யும், இருக்கும். ஆமென். பாருங்க, புளுட்டிஷோ என்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தர் தேவையை மாத்திரம் சந்திக்கிறவர் அல்ல, தேவைகளெல்லாம் சந்தித்து மிச்சம் இருக்கிற அளவுக்கு என்ன செய்கிற தேவன், சந்திக்கிற தேவன். அருமையானவர்களே கவனியுங்கள். புல்டிஷோ என்கிற அந்த பதத்தினுடைய அர்த்தமே என்னவென்று சொன்னால், ஒரு தேவை நமக்கு வருகிறது, நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை சந்தியும், இது அற்புதமாய் சந்தியும், புதிய வாசல்களை திறந்தருளும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தாவே உம்முடைய வார்த்தை உறுதிப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்கிறோம்.
அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்முடைய தேவைகளை பாருங்க சந்தித்து மிச்சம் இருக்கிற அளவுக்கு சந்திக்கிறார். அப்போ மிச்சம் எடுக்கிறோம் இல்லையா? அப்புறம் இன்னொரு தேவை வருது, அந்த தேவைக்காக ஜெபிக்கிறோம், அந்த தேவையும் கர்த்தர் சந்தித்து மிச்சம் எடுக்க உதவி செய்கிறாரு. அப்புறம் இன்னொரு தேவை வருது, அந்த தேவைக்காக நாம் ஜெபிக்கிறோம், அந்த தேவையை கர்த்தர் சந்தித்து மிச்சம் எடுக்க உதவி செய்கிறாரு. இப்படியே மிச்சம் எடுத்துக்கிட்டே போனால் என்ன ஆகும்? கொஞ்ச நாளில் எல்லாம் இருக்கிறீங்களா? நாமளும் கொஞ்சம் நாளைக்குள்ள பெரிய லெவலில் என்ன செஞ்சிருவோம்? வந்துடுவோம். அந்த விதத்திலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் டக்குன்னு ஜி பூம்பா அப்படி சொன்ன உடனே பணக்காரன் ஆகிறத குறித்து என்ன செய்யலை சத்தியவேதம் போதிக்கலை. சில ஆட்கள் பாருங்க, இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கிறவங்க, இந்த ஆசீர்வாதம், செழிப்பு, ஐஸ்வர்யம் இதை குறித்து போதிக்கிறவங்கெல்லாம் ஒரே நாளில் டக்குன்னு அப்படி பணக்காரர் ஆகிற குறித்து தான் போதிக்கிறாங்க போல சொல்லி பாருங்க. டிவியில் யூடியூப்லாம் போட்டு பாருங்க, கேலி பண்ணி கூத்தடிச்சு பாருங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்படி நம்ம சபையில் போதிக்கிறது கிடையவே கிடையாது. ஆமேன். நாம என்ன போதிக்கிறோம்? தேவன் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து மிச்சம் எடுக்க உதவி செய்கிறார். ஒரே நாளில் அப்படியே பணக்காரர் ஆகிறது குறித்து செய்கிற நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட முட்டாள்தனங்களெல்லாம் போதிக்கிறது கிடையவே கிடையாது. பீரோவை திறந்து பாரு, இன்னைக்கு போய் பாரு, உன் பீரோவை, உன் பேர்ஸை திறந்து பாரு, அங்கே கட்டா நிறையா இருக்கும், போய் எடுத்துக்க. அப்படிலாம் போதிக்கிறது கிடையவே கிடையாது. விசுவாசத்தை குறித்து போதிக்கிறோம். உங்களுடைய கண்கள் கல்வாரியின் மேலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய தழும்புகள் மேலே, அவருடைய காயத்தின் மேலே, அவருடைய முள்முடியின் மேலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதன் மேலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏதோ ஒரு மனுஷன் மேலே அல்ல, ஏதோ ஒரு நபர் மேலே அல்ல, கர்த்தர் மேலே பதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்து போதிக்கிறோம். அப்படி கர்த்தர் மேலே பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, கர்த்தர் தேவைகளை என்ன செய்கிறாரு? சந்தித்து மிச்சம் எடுக்க என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். அப்போ ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் தேவையை மாத்திரம் சந்திக்கிறவர் கிடையாது, தேவைக்கும் அதிகமாக என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். மிச்சம் எடுக்க கர்த்தர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். ஆமென். அதை குறித்து தான் சத்தியவேதமும் போதிக்கிறது. அதை குறித்து தான் நம்முடைய சபையில் என்ன செய்கிறோம்? போதிக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை, முட்டாள்தனமான காரியங்களை என்ன செய்கிறது? போதிக்கிறது கிடையவே கிடையாது. ஆகவே சத்தியவேதம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் அவர் சந்தித்தார் என்று சொன்னால், பாருங்க, மிச்சம் எடுக்கிற அளவுக்கு தான் செய்தார். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார். ஆகவே ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுக்கிற அளவுக்கு சந்திக்கிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்ஷடாயின் தேவன், எல்ஷடாய் தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஓகே, ஒரு சில உதாரணங்களை இன்றைக்கு சத்தியவேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். திருமணமாகி பல வருஷங்களாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகவே அவளுடைய புருஷன் பாருங்க இன்னொரு பெண்ணை அவன் திருமணம் செய்து கொண்டான். அவளுக்கு பிள்ளைகள் பிறந்து விட்டது. ஆகவே இவள் பாருங்க கேவலப்படுத்தப்படுகிறாள், அசிங்கப்படுத்தப்படுகிறாள், ஊரினாலே, ஊரு ஜலங்களினாலே தூற்றப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, வருஷம் வருஷம் சீலோவாமிலே உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து குடும்பமாக பலியிடு வருகிற நாட்களிலே இவள் ஒவ்வொரு முறையும் அங்கே வந்து ஜெபிக்கிறாள். ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ அங்கே வந்து பாருங்க தேவ பிரசன்னத்திலே அமர்ந்து ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். என்ன பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள்? ஆண்டவரே, சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்று சொன்னாள். அந்த ஆண் பிள்ளைய உமக்கே என்ன செய்கிறேன்? மறுபடியுமாய் நான் கொடுத்து விடுகிறேன். அவனுடைய தலையின் மேலே சவரக்கண் கத்தி படுவது கிடையவே கிடையாது.
அவனை உமக்கென்று என்ன செய்கிறேன், நான் கொடுத்து விடுகிறேன். ஆனால் ஒன்று மாத்திரம், எனக்கு இந்த ஊரினாலே பேசப்படுகிற அந்த தவறான வார்த்தை, அந்த பட்டம், அதிலிருந்து நீர் என்னை விடுதலையாக்கினாலே எனக்கு போதும் என்று பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தரிடத்திலே இவள் ஜெபிக்கிறாள். பாருங்க, சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், இவள் பொருத்தனை பண்ணிவிட்டு போய் அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லையாம். அவள் என்ன செய்யல? நாம என்ன பண்ணிடுறோம், ஜெபம் பண்ணிட்டு போய் மறுபடியும் துக்கமாக தான் உட்காந்துருக்கிறோம். ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு மறுபடியும் துக்கமாக தான் உட்காந்துருக்கிறோம். அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை ஜெபம் பண்ணுறது, அப்புறம் போய் மறுபடியும் துக்கமாக இருக்கிறது, அப்புறம் மறுபடியும் ஜெபம் பண்ணுறது, அப்புறம் துக்கமாக இருக்கிறது, இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் அண்ணாலோ அப்படி இல்லை. அவள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவள் போய் என்ன செய்யலை, துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே கவனியுங்கள், இவள் பொருத்தனை பண்ணினதை போலவே கர்த்தர் இவளுக்கு பாருங்க அற்புதமாய் ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்தார், கொடுத்தார். ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு சாமுவேல் என்று ஒரு பெயரை இவள் என்ன செய்கிறாள், சூட்டுகிறாள். சூட்டி பாருங்க, கர்த்தரிடத்திலே பொருத்தனை பண்ணினதை போலவே இவள் கொண்டு அந்த சாமுவேலை பாருங்க கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே விட்டு விடுகிறாள் ஊழியத்துக்கென்று. சரி, ரைட்டு. இவள் கர்த்தரிடத்திலே எத்தனை பிள்ளைய கேட்டா? எத்தனை பிள்ளைய? ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையவா? ஒரு ஆண் பிள்ளையை கேட்டாள். சரி, ரைட்டு. நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் எல்ஷடாய் தேவன். நம்முடைய தேவன் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். இவ கேட்டது ஒண்ணுதான், ஆனா கர்த்தர் எத்தனை தரமா கொடுத்தாரு? வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாயிருந்தவள் 7 பெற்றாள். மலடியாயிருந்தவளோ எத்தனை பெற்றாள்? 7 பெற்றாள். இது அடுத்த அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்திருக்குது 6 குழந்தைகளை பெற்றாள் என்று வருகிறது. சரி, ரைட்டு. 6ஓ 7ஓ எப்படியோ, ஆனால் அவ கேட்டது எத்தனை? எத்தனை? 1 தான். ஆனால் கர்த்தர் கொடுத்தது எத்தனைங்க? அதுக்கப்புறம் 6 பிறந்துருச்சு. மொத்தம் சேர்த்து எத்தனை ஆயிருச்சு? 7 ஆயிருச்சு. நம்முடைய தேவன் போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதாகாலங்களில் மகிமை உண்டாவதாக என்று எபேசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதை விட, நாம் நினைப்பதை விட, நாம் ஜெபிப்பதை விட, நாம் கற்பனை செய்து பார்ப்பதை விட, நாம் எண்ணி பார்ப்பதை விட அதிகமாய் செய்கிற தேவன் என்று நம்முடைய தேவனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரிடத்தில் பாருங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஏதோ நம்முடைய தேவைகளை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சம் இருக்கிற அளவுக்கு சந்திக்கிற தேவனாய் என்ன செய்கிறார்? அவர் இருக்கிறார். ஆமென். இன்னொரு உதாரணத்தை நாம் சத்தியவேதத்திலே பார்ப்போம், புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11வது வசனம் வரைக்கும். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள்
அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கானா ஊரிலே திருமணம் நடக்கிறது. திருமணத்திலே திராட்சரசம் குறைவுபட்டு போய்விடுகிறது. பாருங்க, யூதர்கள் மத்தியிலே திராட்சரசம் பரிமாறப்படவில்லை என்று சொன்னால் அந்த திருமணத்தை நடத்துகிறவர்களை ரொம்ப அவமானமாக ரொம்ப அற்பமாய் பேசுவார்களாம். திராட்சரசம் கூட பரிமாற முடியாத அளவுக்கு ஒரு ஏழை ஆயிட்டானவன், அந்த அளவுக்கு கீழே போயிட்டானா, என்ன கல்யாணம் இது, திராட்சரசமே பரிமாறப்படாத ஒரு கல்யாணம் சொல்லி பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளை பல வருஷத்துக்கு பிறகு இந்த ஊருக்கு வந்தா கூட ஒரு மாதிரியா பேசுற பாருங்க ஆட்களாம் பாருங்க இந்த யூதர்கள்லாம். அதனால பாருங்க, அப்படிப்பட்ட இடத்துல பாருங்க திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் தாய் அங்கே சொல்லுகிறாள் திராட்சரசம் இல்லை என்று. அதற்கு இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வேலை என்ன செய்யவில்லை, வரவில்லை என்று. அங்கே பாருங்க வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், தண்ணீர் என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள் என்று. இங்கே நான் பார்க்கிறோம், அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். நல்ல வேலைக்காரங்க பாருங்க. நிரப்ப சொன்னா நம்ம ஆட்கள் பாருங்க ஒரு 2 கடத்தை ஊற்றிட்டு போதும் அப்படின்னு எதிர்த்து வந்துடுவாங்க. ஆனால் அவங்க பாருங்க நிறைய என்ன செய்கிறாங்க, நிரப்புகிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதை மொண்டு கொண்டு என்ன செய்யுங்க, போய் பரிமாறுங்கள் என்று. அங்கே பந்தி விசாரிப்புக்காரன் பாருங்க அதை குடிச்சு பார்த்துட்டு சொல்கிறான், ஏ அப்பா மாப்பிள்ள, எங்கேயா வச்சிருந்த இந்த திராட்சை ரசத்தை? பொண்ணுக்கு பக்கத்தில் உட்காரத அப்புறம் பார்த்துக்கிறோம், முதல்ல இறங்கி வாயா, நீ முதல்ல இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு போயா. எல்லாரும் முதல்ல ருசி அதிகமானதை முதல்ல ஊற்றுவாங்க, அப்புறம் ருசி குறைஞ்சது என்ன செய்வாங்க, பந்தியில் ஊற்றுவாங்க. நீரோ இதுவரைக்கும் நல்ல திராட்சை ரசத்தை எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்தீரு? அவனுக்கு ஒன்றும் புரியல, மாப்பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, பொண்ணுக்கு ஒன்றும் புரியல, பொண்ணோடைய அம்மா அப்பாவுக்கும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல. நடந்ததெல்லாம் யாருக்கு தான் தெரியும்? வேலைக்காரர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். இங்கே நான் பார்க்கிறோம், இவ்விதமாய் இந்த முதலாவது அற்புதத்தை செய்து கர்த்தர் தம்முடைய மகிமை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அவர் செய்ய விருப்பப்படுறாரு. எதுக்காக? அதன் மூலமாய் அவருடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? அதன் மூலமா அவருடைய நாமம் என்ன செய்யப்படணும், மகிமைப்பட வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்க ஒரு தேவை ஏற்படுகிறது. ஒரு தேவை ஏற்பட்ட பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார்? தேவையை மாத்திரம் சந்தித்தாரா அல்லது தேவைக்கு அதிகமாய் சந்தித்தாரா? கர்த்தர் நிரப்பினாரா அல்லது நிரம்பி வழியை செய்யும்படியே செய்தாரா? இங்கே நான் பார்க்கிறோம், அங்கே 6 கற்சாடிகள் என்ன செய்யப்பட்டிருந்தது, வைக்கப்பட்டிருந்தது கால்கள் கழுவுவதற்கு. நான் பல வருஷங்கள நினைச்சேன், நான் கால் கழுவுற தொட்டி ஏற்கனவே பாசம் பிடிச்சி போய் ஒரு மாதிரி அழுக்கு பிடிஞ்சு அது வீட்டு வாசல்ல இருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையாது. அது நம்ம ஊர் தொட்டி வேணா அப்படி இருக்கும். அந்த சிமெண்ட் தொட்டி தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க, அதில் 1000 அழுக்கு, அதில் பூச்சி ஈச்சல் மருந்து துள்ளிக்கிட்டு இருக்கும் டிக்கு டிக்குன்னு. இங்கே அப்படிலாம் கிடையாது. யூதர்கள் பாருங்க ரொம்ப சுத்தமானவங்க, ரொம்ப அவ்வளவு சுத்தமாக இருப்பாங்க. பக்கத்தில் நம்மளாம் போகவே முடியாது. 100 டைம் வீட்டை விட்டு வெளியே போனாங்க, 100 டைமும் காலை கழுவாமல் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள வரமாட்டாங்க. செம்புகள், பாத்திரங்கள், அது இது எல்லாவற்றையும் கழுவி சுத்தம் பண்ணுறதுலேயே அவங்க வாழ்க்கை என்ன செஞ்சிரு பாதி
போயிடும். அப்படி சுத்தம் பண்ணுவாங்க. வீடு வாசல் எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணிடுவாங்க பாருங்க. ஒரு சின்ன ஒரு எலிக்குட்டி சேர்த்தா கூட அதை தூக்கி போட்டால் கூட அதுக்கு பல சுத்திகரிப்புலாம் பண்ணி பள்ளியிலேயே தொட்டுட்டு அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுலேயே இருப்பாங்க பாருங்க. யாராவது செத்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவனை தொட்டுட்டா அதுக்கு பல சுத்திகரிப்புலாம் இருக்குது. இப்படி சுத்திகரிக்கிறதுல பல ஆட்கள் அவங்க பயங்கரமான ஆட்கள், பழைய ஆட்கள் அவங்கெல்லாம். அதனால கால் கழுவுற தொட்டியில் கர்த்தர் தண்ணி நிரப்ப சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே நம்ம வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது. நம்ம ஊர் தொட்டி நினைச்சிடக்கூடாது. நம்ம ஊர் தொட்டியை நினைச்சிடக்கூடாது. அவ்வளோ கிளீனாக அவ்வளோ சுத்தமாக இருக்கும் அங்கே. அந்த தொட்டியில் கர்த்தர் வந்து தண்ணியை ஊற்ற சொல்கிறாரு, நிரப்ப சொல்கிறாரு. பாருங்க, அவ்வளவு தண்ணீர், 6 கற்சாடி தண்ணீர், 6 கற்சாடி தண்ணீரும் அங்கே திராட்சரசமாய் மாறினது. கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இந்த திராட்சரசம் எவ்வளவு இருக்கும் என்று வில்லியம் பார்க்லே என்கிற ஒரு வேத வல்லுனர் அவர் வந்து கணக்கு போட்டு சொல்றாரு. ஒரு கற்சாடி பாருங்க கிட்டத்தட்ட 30 கேலன் தண்ணீர் பிடிக்குமா பாருங்க. அப்போ 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மொத்தம் 180 கேலன் தண்ணீர் அது பிடிக்குமா பாருங்க. கேலன் என்பதை அளவு போட்டு சொல்றாங்க. அளவு போட்டு சொன்னா அவங்க எப்படி சொல்றாங்க, கிட்டத்தட்ட 900 லிட்டர் திராட்சை ரசமா. 900 லிட்டர் தண்ணீரை என்ன செஞ்சிருக்கிறார் கர்த்தர் அன்றைக்கு? திராட்சை ரசமா மாற்றி இருக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அந்த திருமணத்தில் ஏற்கனவே முதல் பந்தி, 2வது பந்தி, 3வது பந்திலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசி பந்தி அல்லது இன்னும் 2 பந்தி, அதுக்கு தான் அவங்களுக்கு திராட்சை ரசம் தேவைப்பட்டுச்சு. எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு 50 லிட்டர் தேவைப்பட்டிருக்குமா? ரொம்ப அதிகமாக போனால் 100 லிட்டர் தேவைப்பட்டிருக்குமா? அவ்வளவுதான் தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு மேல தேவைப்பட்டிருக்காது நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் இவருடைய தேவையை எப்படி சந்திச்சாரு? 900 லிட்டர் திராட்சை ரசம். அவர் God is God of more than enough. நம்முடைய தேவன் தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவன். தேவையான அளவை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சத்தியவேதம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தேவையோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தினுடைய தேவையோ அவர் சந்திக்கும் பொழுது தேவையை மாத்திரம் சந்திக்கல, தேவைக்கு அதிகமாக என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். நிரம்பி என்ன செய்கிறார்? வழிய செய்கிறார். நான் சொல்கிறேன், நம்முடைய தேவையும் கூட அப்படித்தான் அவர் சந்திக்கிறார். தேவையை மாத்திரமல்ல, தேவைக்கும் அதிகமாக என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். மிச்சம் எடுக்கிற அளவுக்கு என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய தேவையை மாத்திரம் கிடையாது, தேவைக்கு அதிகமாக என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, ருசியும் அதிகம், அளவும் அதிகம். ருசியும் அதிகம், அளவும், அதனுடைய தரமும் அதிகம், அளவும் அதிகம். இருக்கலையே பெஸ்ட்டை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு பெஸ்ட்டை வச்சிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முதல் தரமானதை வச்சிருக்கிறாரு. ஊசி போனது, அழுகி போனது, மிச்சமானது, கழிச்சு கட்டினது, ஒன்றுத்துக்கு உதவாதது, குப்பை தொட்டியில் போடுறது, அதெல்லாம் நமக்கு கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் நமக்கு பெஸ்ட் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கொழுமையான கோதுமை என்று எழுதப்பட்டிருக்கிறது, ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டின் பால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? பாலும் தேனும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, நெய் பொழியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். வானத்து பனி, பூமியின் கொழுமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பச்சையான ஒலிவ மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஓங்கி வளர்கிற விருட்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னதெல்லாம் பாருங்க, போனத்துக்கு உதவாதது, ஊசி போனது, அழுகி போனது, மிச்சமானது அப்படி கிடையவே கிடையாது. இருக்கிறது முதல் தரமானதை கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த பெஸ்ட்டு முதல் தரமானது நல்லதெல்லாம் அதெல்லாம் வந்து துன்மார்க்கனுக்கு, அஞ்ஞானிகளுக்கு, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு. நமக்கு எப்பயுமே சாதாரண தான் பிரதர். புத்தி மாறணும். எது மாறணும்? எது மாறணும்? புத்தி மாறணும், எண்ணங்கள் மாறணும், எண்ணங்கள் விசாலமாகணும். சபைக்கு எதுக்கு வர்றோம்? புத்தியை மாத்துறதுக்கு, எண்ணங்களை பாருங்க தளர்த்தி விடுவதற்கு, எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாய் மாறுவதற்கு தான் சபைக்கு வர்றோம். வந்து வசனத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க, கர்த்தருடைய வார்த்தை உள்ள போய் நம்முடைய எண்ணங்களை எது செய்யுது? தட்டி எழுப்புது. நம்முடைய எண்ணங்களை தளர்த்தி விடுகிறது. எண்ணங்கள் விசாலமாய் மாற ஆரம்பிக்கிறது, மனது விசாலமாய் மாற ஆரம்பிக்கிறது.
பிறகு வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? விசாலமாய் மாற ஆரம்பிக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் அவர் நமக்கு போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவனாய் அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆகவே கர்த்தர் பாருங்க கொடுத்தது அன்றைக்கு 900 லிட்டர் திராட்சை ரசம். ஆமென். நிரம்பி வழிய செய்கிற தேவன், போதுமானதுக்கு மிகவும் அதிகமான தேவன். ஆமென். ஏராளத்தின் தேவன், தாராளத்தின் தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார் என்பதை நீங்கள் சத்தியவேதம் முழுவதும், இது ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். நீங்கள் சத்தியவேதம் முழுவதும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அங்கே தேவையை மாத்திரம் சந்தித்திருக்க மாட்டார், தேவைக்கு அதிகமாய் அவர்தான் எல் ஷடாய் தேவன், அவர்தான் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். இன்னும் சில உதாரணங்களை நாம் பார்ப்போம் புதிய ஏற்பாட்டிலே. வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். வனாந்தரத்திலே ஜனங்கள் வந்து 3 நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார், போதிக்கிறார். 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3 நாட்கள் முடிவில் பாருங்க, இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும்னு வரும் பொழுது ஸ்ரீசர்கள்லாம் முந்தி அடிச்சுக்கிட்டு, ஆண்டவரே மக்களை சீக்கிரம் என்ன செஞ்சுருங்க, அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்னா இவ்வளோ பேத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா எங்கே போய் வாங்குறது, எங்கே போய் ஆர்டர் பண்ணுறது? காசு நம்மகிட்ட கையில் அவ்வளவு நிறைய இல்லவே இல்லை. என்ன செய்யலாம்? கர்த்தர் சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு என்ன செய்யுங்கள், போஜனம் கொடுங்கள். உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள், எத்தனை மீன்கள் இருக்கிறது அப்படின்னு கர்த்தர் கேட்குறார். 5 அப்பம் 2 மீன் இல்லையா? அருமையானவர்களை கவனியுங்கள். அந்த 5 அப்பம் 2 மீனை கர்த்தரிடத்துல கொண்டு வராங்க பாருங்க. கர்த்தர் வாங்கி அதை பாருங்க பிளஸ் பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆசீர்வதித்து அதை பெருக்கி தர்றாரு பாருங்க. பெருக்கி கொடுத்தா அங்க இருக்கிற எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு மிச்சம் எடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே மீதியான துணிக்கைகள் 12 கூட நிறைய என்ன செய்தார்கள், எடுத்தார்கள். சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேராயிருந்தார்கள். எத்தனை பேரு? புருஷர்கள். புருஷர்கள் என்று சொன்னால் திருமணமானவர்கள் என்று அர்த்தம். சத்தியவேதம் புருஷர்களை மாத்திரம் கணக்கில் எடுத்தங்க பதிவு செய்திருக்கிறது. அதனால கர்த்தர் பெண்களை விட்டுட்டாரு அப்படின்னு கவலைப்படக்கூடாது. கிடையாது. அங்க நீங்க இருக்கிறீங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப 5000 புருஷர்கள், 5000 மனைவியை சேர்த்துக்கிட்டா எவ்வளோ ஆச்சு? இப்ப 10,000. ஒரு குடும்பத்துக்கு 2 பிள்ளை வச்சா எவ்வளோ ஆச்சு? 20,000. அந்த காலத்தில் 2 பெத்தாங்க. இன்னைக்கே 3 சில வீட்டில் இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. தோத்துறோம். சில வீட்டில் 1 இருக்குது, சரி இருக்கட்டும், பிரச்சனை இல்லை, அது அவங்க விருப்பம். ஆனால் ஆவரேஜ் தோராயமாக அப்ராக்சிமேட்லியா 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டாலும் எவ்வளோ ஆச்சு? 20,000 பேராச்சு. இருந்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன், 20,000 பேர். ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார் என்பதை சத்திய வேதத்தில் நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருத்தர் சொன்னதை என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் தேவையை மாத்திரம் நம்புறதை சந்திப்பாரு. தேவைக்கு மேல சல்லி காசு நினைச்ச மாட்டார், உனக்கு தர மாட்டார். ஏன்னா உனக்கு பெருமை வந்துடும். என்ன வந்துடும்? எங்க பெருமைலாம் வராதுங்க, நன்றி வரும். உங்களுக்கு பெருமை வரும்னா உங்க இருதயம் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம், உங்க புத்தி சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். கர்த்தர் தேவைக்கு அதிகமாக சந்திச்சாருன்னா, அடே அப்பா, இந்த கடவுள் வந்து தேவைக்கு அதிகமாக சந்திக்கிறாரியா, அவரை விட்டு போயிடக்கூடாது, இவரை நல்லா பிடிச்சுக்கிறணும். அறிவுள்ளவன் சிந்திக்கிறான். ஆமென். கர்த்தர் மேல அன்பு பெருகுது, பாசம் பெருகுது. இவரை பற்றி கொண்டா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 1000 மடங்கு என்ன செய்யலாம், பெருகலாம், இன்னும் நல்லா வரலாம். நம்முடைய சந்ததியும் நல்லா இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், நம்முடைய பேர பிள்ளைகள் நல்லா இருக்குங்கிற எண்ணம் தான் வருமே தவிர பெருமை வரவே. கர்த்தரை விட்டு தூரம் என்ன செய்ய மாட்டோம், ஓடவே. சில ஆட்கள் ஓடிடுறாங்க. ஓடுறாங்கள பார்க்க வேணாம், அது ஒரு சில ஆட்கள் எங்கேயோ ஒரு இடத்துல, அவங்கள பார்க்கக்கூடாது. ஆனால் கர்த்தர் தேவையை சந்திக்கும் பொழுது அவர் எப்படி சந்திக்கிறாரு?
ஒரு தனிப்பட்ட தேவையோ அவர் ஒரு கூட்டத்தாருடைய தேவையோ அவர் எப்படி சந்திக்கிறார்? அண்ணாளுக்கு அவர் தனிப்பட்ட தேவையை சந்திக்கிறாரு இல்லையா? ஒரு திருமணத்தில் ஒரு கூட்டத்தினுடைய தேவையை சந்திக்கிறாரு. இங்கே வனாந்திரத்தில் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தினுடைய தேவையை சந்திக்கிறாரு. அப்போ ஒரு தனிப்பட்ட நபருடைய தேவையோ அல்லது ஒரு கூட்டத்தினுடைய தேவையோ அவர் சந்திக்கும் பொழுது எப்படி சந்திக்கிறார்? தேவையை மாத்திரம் அவர் சந்திக்கிறாரா? பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த அப்பத்தை மீனையும் கொடுக்கிறாரு. பலி பெருகுது, எல்லாரும் சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 பேர் இருக்காரு பார்த்தீங்களா? அந்த 20,000 பேருடைய கடைசி நபர் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச உடனே டக்குன்னு கர்த்தர் நிறுத்திருக்கலாம்ல? நிறுத்தலையே. நிறுத்தாம மிச்சம் 12 கூட நிறைய அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காது. பழகி பெருகி போய்கிட்டே இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? கடைசி ஆள் அப்பத்தி மீனை கடிக்கும் போது டக்குன்ற நிக்கலையே, அது பெருகிக்கிட்டே போதே. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? மிச்சம் 12 கூட நிறைய எடுத்தாச்சு. அப்ப தேவன் அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை மாத்திரம் அவர் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கும் அதிகமாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் நம்முடைய பர்ஸ்ல இருக்கும்படியாய் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டு மிச்சமும் நம்முடைய அக்கௌண்ட்ல இருக்கும்படியாய் சந்திக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். மிச்சம் 12 கூட. எத்தனை கூட? அதான் 12 கூட. ஏன் 13 கூட இல்லை? ஏன் 11 கூட இல்லை? ஏன் 12 கூட? கரெக்டா 12 கூட. ஏன் 12 கூடனா அங்க இருக்கிற சீசர்கள் எத்தனை பேரு? 12 சீசர்கள். நான் நினைக்கிறேன் கர்த்தர் என்ன பண்ணிருப்பாருன்னா அந்த 12 பேருடைய தலையிலையும் கூட தூக்கி விட்டு யார் விதைச்சானோ, யார் கொடுத்தானோ கர்த்தருக்கு, அந்த பையன் பின்னாடியே போ, அவங்க வீட்டுக்கு போ. 12 பேர் வரிசையா போ. அவன் முன்னால போவான், நீங்க பின்னாடி என்ன செய்யணும்? 12 பேர் கூட தூக்கிட்டு போகணும். போகும்போது உன்னை யோசித்துக்கிட்டே போ, உன்னை தியானம் பண்ணிக்கிட்டே போ. நம்முடைய தேவன் யார்? போதுமானதுக்கு மிகவும் அதிகமான தேவன். அவர் எல்ஷடாய் தேவன். அவர் நிரம்பி வழிய செய்கிற தேவன். அவர் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, மிச்சம் எடுக்கிற தேவன் என்பதை நீ தியானிச்சுக்கிட்டே போ, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போ என்று சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்கன்னா பாருங்க, இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றதுக்கு பிறகு இந்த பூலோகத்தில் இருந்து ஊழியத்தை என்ன செய்ய போறாங்க? அடுத்து செய்ய போறாங்க. அதனால இவங்க போய் தவற பிரசங்கம் பண்ணிடக்கூடாது, தேவையில்லாத சொல்லிடக்கூடாது. தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவனை பறைசாற்ற வேண்டும். ஆமேன். ஆகையால் தான் நான் நினைக்கிறேன் இப்படி செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். ஆமேன். ஆகவே சத்தியவேதம் முழுவதை நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனுஷனோ அல்லது ஒரு கூட்ட ஜனத்தினுடைய தேவையோ அவர் சந்திக்கும் போது எப்படி சந்தித்தார்? அவர் தேவைக்கு அதிகமாக என்ன செய்தார்? சந்தித்தார். நிரம்பி வழிய செய்யும்படியாக சந்தித்தார். நான் சொல்கிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவென்று சத்தியத்தை நமக்கு திட்டமும் தெளிவுமாய் என்ன செய்கிறது? போதிக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவ்விதமாய் செய்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கும் அவ்விதமாய் அவர் செய்வார். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். மிச்சம் எடுக்க என்ன செய்வார்? அவர் உதவி செய்வார். ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிப்போம். என்னாகமம் 11. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. விழுந்து கிடக்க செய்தது. இங்கே ஒரு கூட்ட ஜனத்தினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 430 வருஷங்கள் அங்கே எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துக்கு என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு செல்கிறார். அழைத்து கொண்டு செல்லுகிற அந்த வழியிலே, அந்த வனாந்தரத்திலே இவர்கள் பாருங்க இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள், மாமிசம் சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு நிச்சயமாய் மாமிசம் கொடுப்பேன். என்ன செய்வேன்? மாமிசம் கொடுப்பேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கே சொல்லுகிறார். பாருங்க, இங்கே நான் பார்க்கிறோம்,
அவருடைய தேவையை கர்த்தர் எப்படி சந்தித்தார்? இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று. எத்தனை காற்று? எத்தனை காற்று? 3 காற்றா, 5 காற்றா, 7 காற்றா? ஒரு காற்று திரளான காடைகளை கொண்டு வந்து இஸ்ரவேலருடைய பாளையத்தை சுற்றிலும் என்ன செய்தது? விழுந்து கிடந்தது. இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடந்துட முடியும்? ஒரு 30 கிலோமீட்டர் அல்லது 60 கிலோமீட்டர், சராசரியாக 60 கிலோமீட்டர் கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு 60 கிலோமீட்டர், அந்த காலத்தில் நடந்தே செல்ற ஆட்கள், நல்ல வாட்ட சாட்டமான ஆட்கள், ரொம்ப தூரமாக நடக்கிற ஆட்கள் இருக்கட்டும், நம்ம 60 கிலோமீட்டர் வச்சுக்கிறோம். இந்த பக்கம் 60 கிலோமீட்டர், இந்த பக்கம் 60 கிலோமீட்டர் தூரம். அந்த அளவுக்கு 2 முழம் உயரம். ஒரு முழம் என்பது 1.5 அடி, 2 முழம் 3 அடி. 3 அடினா நம்முடைய இடுப்பு அளவுக்கு. இந்த அளவுக்கு காடைகள் வந்து என்ன செய்யுது? இஸ்ரவேலுடைய பாளையத்திலே விழுந்து கிடக்கிறது. இருந்த மக்கள் எவ்வளவு? 30 லட்சம். 1 லட்சம் குடும்பங்கள், 30 லட்சம் மக்கள். 30 லட்சம் மக்களுக்கும் கறி போடணும்னா என்ன ஆகும்? எல்லாம் இருக்கிறீங்களா? 2 நாளைக்கு முன்னால் மதுரையில் கறி விருந்து, ஆண்கள் மாத்திரமே பங்கெடுக்கக்கூடிய கறி விருந்து, 25,000 பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 25,000 பேர். 25,000 பேருக்கு எத்தனை ஆடை போட்டு தள்ளணும்? எவ்வளோ மசாலா, எவ்வளோ அது இதெல்லாம் தேவைப்படுது பாருங்க. இங்கே 30 லட்சங்க. 30 லட்சம் பேருக்கும் கொடுக்கணும்னா என்ன ஆகும் பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, ஓ வயிறு பெருசா, என் வல்லமை பெருசா இன்னைக்கு பார்த்துருவோம். உன் வயிறு பெருசா, என் வல்லமை பெருசான்னு பார்த்துருவோம். உன் வயிறு பெருசா, எல்ஷடாய் தேவனாகிய நான் பெரியவரான்ற என்ன செஞ்சிருவோம் இன்னைக்கு பார்த்துருவோம். கர்த்தர் பாருங்க, ஒரு காற்றை வீச பண்ணாரு. ஒரு காற்றுக்கே இவ்வளவு வந்துருச்சுன்னா, இன்னும் 2வது காற்று வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? 3வது காற்று வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அவ்வளவு வீடெல்லாம் மூடி இருக்கும். அவங்க போட்டிருந்த கூடாரத்தில் என்ன செஞ்சிருக்கும்? மூடி இருக்கும் போல. அப்ப இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவை எவ்விதமாய் சந்தித்தார். இதைத்தான் இன்னைக்கு நீங்க ஆழமாய் மனதிலே பதித்துக் கொண்டு நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். தேவைக்காக ஜெபிக்கிறோம், தேவைக்காக கர்த்தரிடத்திலே மன்றாடுகிறோம், தேவைக்காக கர்த்தருக்கு கூப்பிடுகிறோம். கத்திரனமோ அவர் தரவே மாட்டான்னு சொல்லி நினைக்கிற மாதிரியும், நம்ம எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அவரை கையை பிடிச்சி திருகி எப்படியா பிடிக்கிறணும் அப்படின்ற மாதிரியும் பாருங்க சில கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. கிடையாது. அவர் கொடுப்பதற்கு அவர் தயாரா இருக்கிறார். அவர் ஏராளமானவராய் இருக்கிறார், தாராளமானவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்தித்து மிச்சம் இருக்கிற அளவுக்கு அவர் கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய தேவன் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏராளமான ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமென். அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சோர்ந்துருச்சாலும் கூட இந்த 80 வருஷம் 100 வருஷம் பத்தாது. அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். எல்ஷடாய் தேவன் அவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. ஆகவே பாருங்க, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் சுவிசேஷம் வரைக்கும் நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். ஒரு தேவை என்று வரும் பொழுது கர்த்தர் அந்த தேவையை எவ்விதமாய் சந்தித்தார்? தேவையை மாத்திரம் சந்தித்தாரா அல்லது தேவைக்கு அதிகமாய் சந்தித்தாரா? நீங்கள் கவனிக்க வேண்டும். இதெல்லாம் பாருங்க, எடுத்து வைத்து தனியா உட்காந்து தியானிக்க வேண்டும். ஒரு தேவை என்று வரும் பொழுது என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், அங்க ஓடுவோம், இங்க ஓடுவோம், அதை செய்வோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு ஓடாம இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? தியானிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தாவே, நீர் போதுமானவர் மட்டுமல்ல, நீர் போதுமானதுக்கு மிகவும் அதிகமானவர். நீர் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன். நீர் நிரப்புகிற தேவன் மாத்திரமல்ல, நிரம்பி வழியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே கிறிஸ்தவ வட்டாரத்திலே பாரம்பரியமாய் பிரசங்கிக்கப்பட்டு வருகிற சில காரியங்களை நான் நம்ப போகிறது கிடையாது. கர்த்தாவே, உடைய நான் வார்த்தையை நம்ப போகிறேன், உடைய வார்த்தையை விசுவாசிக்க போகிற ஆண்டவரே, உடைய வார்த்தையை பற்றி கொள்ள போகிற ஆண்டவரே, உடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள போகிறேன், உடைய வார்த்தையை நான் கவனிக்க போகிறேன். ஆமென். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும்.
உன் சமாதான நதியைப் போல புரண்டு என்ன செய்யும்? ஓடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும், அவருடைய கல்வாரியை கவனிக்க வேண்டும், அவருடைய தழும்புகளை கவனிக்க வேண்டும், அவருடைய தழும்பின் மேலே காயங்களை, அவருடைய தழும்புகள் மேலே, அவருடைய காயத்தின் மேலே கண்களை என்ன செய்ய வேண்டும்? பதிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய தேவன் யார்? அவர் எல்ஷடாய் தேவன். அவர் போதுமானதுக்கு மிகவும் அதிகமான தேவன். அவர் நிரப்பி வழியை செய்கிற தேவன், தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன். ஆகவே இதை இன்றைக்கு மனதிலே வைப்போம், உள்ளத்திலே வைப்போம், இதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைப்போம். கர்த்தாவே, எனக்கு சில தேவைகள் இருக்கிறது. நீ தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைகளெல்லாம் சந்தித்து மிச்சமும் எடுக்க உதவி செய்கிற தேவனாய் நீர் என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய நாமம் அது பெரியது. ஆமென். எல்லாரும் இளமையில் இருப்போம். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இதே போல் இன்னும் அநேக சம்பவங்கள் சத்தியவேதத்தில் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் எடுத்து தியானியுங்கள். ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ தேவனே, எல்ஷடாய் தேவனே, ஓ போதுமானதற்கு மிகவும் அதிகமானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு யாருடைய உதவி, யாருடைய சப்போர்ட்டும் உமக்கு தேவை கிடையாது. யாருடைய உதவியுமே இல்லாமல், யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் எங்களுடைய தேவைகளை உம்மாலே சந்திக்க முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அவர்களுக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் நீர் எங்களுக்கு செய்வீர் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திர ஆண்டவரே. குடும்பத்தினுடைய தேவைகளை, கர்த்தாவே, காலேஜ் ஃபீஸுடைய தேவைகளை, ஸ்கூல் ஃபீஸுடைய தேவைகளை, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, வியாபாரம் பண்ணுறதுக்கு, தொழில் பண்ணுவதற்கு உரிய தேவைகளை, ஊழியத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தாவை நீர் சந்தித்து மிச்சம் எடுக்க உதவி செய்வீர் ஆண்டவரே. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஓ தேவனை நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய காயங்களை நோக்கி பார்க்கிறோம், உம்முடைய தழும்புகளை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். ஓ தேவனே, ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கண்கள் உண்மையிலே பதிக்கப்படுவதாக. கர்த்தாவே, இந்த சத்தியத்தை இன்னும் நாங்கள் ஆழமாய் பார்க்க, இன்னும் விரிவாய் பார்க்க பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்களுடைய கண்களை பிரகாசமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி, உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை பிரகாசமாக்கும். சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்லுங்க ஆவியானவரே. ஓ தேவனே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் தேவையை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல, தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன். அவ்விதமாய் சந்திக்கும் பொழுது கர்த்தாவே, இன்னும் உம்மை நாங்கள் பற்றி கொண்டு கர்த்தாவை உம்மை பின்பற்றி வருவதற்கு கர்த்தாவது வழியாய் இருக்குமே தேவனே. ஓ தேவனே, நன்றி பெருகுமே, அன்பு பெருகுமே கர்த்தாவே. தகப்பனே, அவ்விதமாய் செய்கிறீர். அதுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்தித்து மிச்சம் எடுக்க நீர் உதவி செய்கிறீர். அதுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இவ்விதமாய் செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. கர்த்தாவே, உம்முடைய மகிமையை நீர் வெளிப்படுத்துவதிலே ஆர்வமாயிருக்கிறீர். வந்திருக்கிற பிள்ளைகள் மூலமாக உம்முடைய நாமத்தை, உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க கர்த்தாவே. அவ்விதமாய் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.